நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் தவ காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையொட்டி நடைபெற்ற திருச்சிலுவை பயணத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். ஈஸ்டர் பண்டிகையையொட்டி கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவகாலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவகாலம் அனுசரித்து வழிபடுவர். இந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை சிலுவை பாதை வழிபாடும் நடைபெறும். அதன்படி தவகாலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருப்பலி நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிலுவையை சுமந்தவாறு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களின் ஊர்வலம் தூய சவேரியார் பேராலயத்தில் இருந்து தொடங்கிய திருச்சிலுவை பயணம் பாளையங்கோட்டை காவல் நிலையம் தலைமை அஞ்சல் நிலையம் வழியாக லயோலா கான்வென்ட் பள்ளியில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலி நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டனர்.